எம்ஜிஆர் கூட வாழாதவங்க, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருந்தவங்களை கேட்டா அவங்களும் எம்ஜிஆரை பத்தி பல 100 இன்சிடென்ட்ஸ், அது நல்ல நல்ல தகவல்களா சொல்றாங்க. எம்ஜிஆர் ஒருவருக்கு தாங்க இன்னமும் எம்ஜிஆரை பற்றிய அரிய பெரிய தகவல்களை எல்லாரும் அள்ளி கொடுக்கின்ற அந்த தகவல்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்கு. எம்ஜிஆரை நினைத்தாலே இப்போதும் ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள். யார் யார் எம்ஜிஆரை பத்தி எங்க எம்ஜிஆரை சந்திச்சாங்க பார்த்தாங்கன்னு தெரியல. அட எம்ஜிஆரை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 4 பேர் நல்ல விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது நேரம் போகதே தெரியலன்னா அவங்க போய் பாருங்க, பக்கத்துல அவங்க எம்ஜிஆரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனிதருக்குத்தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்கு. எம்ஜிஆரை பற்றிய புத்தகங்கள் இன்னமும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போதும் ஆயிரக்கணக்கான புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, இதய தெய்வத்தை, அண்ணாவால் இதய கனி என்று அழைக்கப்பட்ட அந்த கனியை, கிருபானந்த வாரியாரால் பொன்மன செம்மல் என்று அழைக்கப்பட்ட அந்த பொன் மனத்தை, கே கிருஷ்ணசாமி அவரால் புரட்சி தலைவர் என்று அழைத்தாரே அந்த புரட்சி தலைவரை, இன்னைக்கு அவர் கூட இருந்து அவர் கூடவே உறைந்து சக இன்ப துன்பங்கள்ல பங்கு கொண்ட காஸ்டியூமர்கள் வெறும் பேரு தான், தொழில்ல காஸ்டியூமர். மற்றபடி எல்லாமே இவங்கள மாதிரி ஒரு சில முத்துக்கள் எம்ஜிஆருக்கு எல்லாமுமாகவே இருந்திருக்காங்க.